உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். சென்னை அண்ணா சாலையில் தமிழ்நாடு மின்வாரிய கேங்மேன் தொழிற்சங்கம் சார்பில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசி வருகிறார். அதனை பார்க்கலாம். மாணவர் போராட்டம், செவிலியர் போராட்டம், மருத்துவர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம், வேளாண் குடிமக்கள் போராட்டம், இந்த மின் பொறியாளர்கள் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம், எல்லாருமே போராடுகிறீர்கள், கோபப்படுகிறீர்கள். பிறகு எப்படி இந்த ஆட்சியாளர்கள் வென்று வருகிறார்கள்? யார் ஓட்டு போடுவது? யார் இவர்களை அதிகாரத்தில் அமர்த்தியது? துன்பத்தை தந்தவனுக்கே திருப்பி திருப்பி அதிகாரத்தை கொடுத்தா உண்மையிலே நமக்கு மூளை என்ற உறுப்பு இருக்கா? சிந்திக்கிற திறன் இருக்கா? அரசியல் அறிவு இருக்கா? கேள்வி வருமா? எப்படி? எத்தனை காலமா இந்த பிரச்சனை? நானே பார்த்தேன் 5 வருஷமா நடக்குது இந்த பிரச்சனை. இந்த பிரச்சனையை கொண்டு வந்து யுவராஜும் தம்பியில வரும்போதிலிருந்து பிரச்சனை. இவர்கள் இயக்கத்தின் பொதுக்குழுல நான் வந்து இதே மாதிரி சிறப்பு அழைப்பாளராக வந்து பேசுனேன். அப்பவே இதே கோரிக்கை தான் முன்வைத்தோம். இது குரலற்ற மக்களினுடைய கோரிக்கையா இருக்குது, அரசியல் அதிகாரமற்ற மக்களின் கோரிக்கையா இருக்குது. அதனால இது கவனிக்கப்படல. யாரு சிந்திச்சு பாரு, கள்ளச்சாராயம் குடிச்சவன் செத்ததுக்கு எத்தனை அமைச்சர்கள், எத்தனை பெருமக்கள், எவ்வளவு பேர் போனார்கள். ஆனால் இந்திய கடலுக்குள்ள ஒரு மீனவன் மலைச்சாமி சிங்கள ராணுவத்தால் கொல்லப்பட்டது ஒரு திரும்பி பார்க்கல. ஏன் பார்க்கல? ஏன் பார்க்கல? இவ்வளவுதான்டா உன்னுடைய உரிமை, உன்னுடைய இடம் தான்டா. இவ்வளவுதான். எங்க ஓரத்துல போ, கத்திட்டு போ, உன்னை கவனிக்கிறது கிடையாது. நீ நாதியற்றவன், உனக்கு அரசியல் கிடையாது, அதிகாரம் கிடையாது. அதனால நீ ஒண்ணும் கிடையாது. இதை உனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி அனுபவித்த ஒரு பேராசன் இருக்கான். அவன் என்ன சொல்றான்? எல்லா துன்ப கூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. புரட்சியாளர் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் அதை விட உனக்கு ஒரு பாடம் கிடையாது. அதிகாரம் மிக வலிமையானதுங்கிற அதை தேடி ஓடுறா புடுறா அப்படிங்கிறது. இதே அதிகாரம் உனக்கு இருந்ததுன்னா இப்படியா இப்படியா புள்ளகுட்டிகளோட கைப்புள்ளியோட வீதியில போடுறதுக்கு இது கேவலம். இது அரசு இல்ல, தரிசு. எத்தனாவது கோரிக்கை வச்சு போராட்டம் இருப்ப? உன் போராட்டத்தை உனக்கு எந்த துறையில் போராட்டம் இல்ல சொல்லு. எந்த துறையில போராட்டம் இல்ல சொல்லு. ஒண்ணு சொல்லு. ஆனா இந்த துறை சரியா சொல்லு. டாஸ்மார்க் தவிர இந்த நாடு ஆட்சி ஏதாவது பாஸ்மார்க் வாங்க சொல்லு. ஒண்ணு சொல்ல சொல்லு. இங்கே நிக்கிற காவலர்களுக்கான கோரிக்கை ஏதாவது நிறைவேற்றா சொல்லு. ஏதாவது சொல்லு. ஒண்ணு கிடையாது. இங்கிலாந்தின் பிரதமர் போலீஸ் சைக்கிள்ல போறான் பாராளுமன்றத்துக்கு. சிரிக்காத உண்மையிலே போறான். அப்படியே சைக்கிள்ல போறான். ஷாப்பிங் போய் ஒரு கடையில பொருளை வாங்குறான். போலீஸ் செல்ஃபி ப்ளீஸ். யா செல்ஃபி. யா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரிட்டன் இங்கிலாந்து. இங்க வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒங்கி எத்தனையா வண்டி செத்து சங்கூதி போற மாதிரி இசட்டு பிரிவு, ஏ பிரிவு, ஒய் பிரிவு, கொசு பிரிவு, எல்லா படைகளையும் பாதுகாப்பு. பார்த்தா அதுக்கு நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பூரா ரோட்ல நிக்கணும். ஒரு அவசரமா ஒண்ணுக்கு வந்துச்சு எங்கேயும் முடியாது, அப்படியே நிக்க வேண்டியது. அதுல எனக்கு ஒரு கடிதம் வருது. இருக்காதுங்க ஒரு சீரியஸை பாரு. 400 பேர் எனக்கு ஒரு கடிதம் வருது. என்னங்க? பாதுகாப்பு பணியில் இருக்கிறாங்க. முதலமைச்சர் பாதுகாப்பு பணியில் இருக்கிற பாதுகாப்பு படை வீரர்கள். என்ன கடிதம், என்ன கோரிக்கை? அவ்வளவு செல்போனையும் வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப முதலமைச்சர் இந்த வழியில வந்துட்டு இருக்காரு பாரு. அங்க ஒரு பிரச்சனை, எப்படி அவன் தகவல் கொடுப்பான்? அறிவார்ந்த தமிழ் மக்கள் சிந்திச்சு பாரு. எப்படி கொடுப்பான்? அவனுக்கு ஒரு முடியல, உடம்பு முடியல, அவசரமா ஒருத்தருக்கு தகவல் கொடுக்கணும். எப்படி கொடுப்பான்? எப்படி கொடுப்பான்? வெயில ரொம்ப நேரம் நிக்கிறான், மயக்கம் வருது, வெயில ரொம்ப நேரம் நிக்கிறான், தண்ணி குடிக்க போகணும். எப்படி தகவல் கொடுப்பான்? போன வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா என்னது கொடுமது? எப்படிப்பட்ட ஆட்சி மரபாது? இப்படித்தான் நடக்குதா? கேரளால பினராயி விஜயன் போகும்போது இப்படித்தானா? அன்னைக்கெல்லாம் பாக்குற விட்டவழி பொட்டல்ல தூக்கி. சென்னை அண்ணா சாலையில் தமிழ்நாடு மின்வாரிய கேங்மேன் தொழிற்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிய காட்சிகளை பார்த்தோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.